வணக்கம். வாழ்வெல்லாம் பாட்டு. சோகம் நம்ம எல்லாருக்கும் வரும். சங்கடங்கள் நம்ம எல்லாருக்குள்ளாரையும் வந்துட்டு போற ஒரு விஷயம்தான். அவமானம் அப்படிங்கிறத நாம சந்திச்சு கடந்து வந்திருப்போம். இழப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்துல இருந்தும் நாம மீள முடியாம தவிச்சு கதறி கண்ணீர் விட்டு அதுக்கப்புறம் மீண்டு வந்திருப்போம். ஒரு பெரிய கஷ்டம் வரும். அந்த சமயத்துல நாம சொல்ற எல்லா அழுகைக்கு பின்னாடி நாம கடைசியா சொல்ற ஒரு வார்த்தை, விடுற, போனா போட்டும் போட அப்படின்னு சொல்லுவோம். அந்த போனா போட்டும் போடா அப்படிங்கிற வரியை கூட விசு அவர்கள் சம்சார மின்சாரத்துல டயலாகாவே பயன்படுத்தியிருப்பார். பாலும் பழமும் அப்படிங்கிற திரைப்படத்துல சிவாஜி, பத்மினி, சிவாஜி, சரோஜா தேவி, சவுகார் ஜானகிலாம் நடித்த அந்த படத்துல, பீம்சிங் இயக்கிய அந்த படத்துல மெல்லிசை மன்னர்களுடைய இசையில கவியரசு கண்ணதாசன் ஒரு பாட்டே போட்டிருப்பாரு. அந்த பாட்டு தான் நமக்கான வைட்டமின் சி, வைட்டமின் ஏ, வைட்டமின் பி எல்லா சத்துகளும் நிறைந்தது. அத்தனை சத்துகளையும் அத்தனை நிம்மதியையும் அத்தனை மன வருடல்களையும் தருகிற அந்த பாட்டு போனால் போகட்டும் போடா அப்படிங்கிற பாட்டு. கதைப்படி மருத்துவத்துறையில இருந்து அதன் மூலமாக சிநேகமாகி காதலாகி கல்யாணம் செய்து கொள்கிற சரோஜா தேவிக்கு நோய் வந்துடும். அந்த நோயிலிருந்து சரோஜா தேவியை காப்பாற்ற முடியாது. சரோஜா தேவி இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சிவாஜி நினைச்சிருவாரு. அப்படி நினைச்சிருக்கிற சூழ்நிலையில டாக்டர் கதாபாத்திரத்தில் இருக்கிற சிவாஜி கணேசன் ரொம்ப விரக்தியோட மனைவியை இழந்த துக்கத்தோட இந்த பாட்டை பாடுவார். அதுக்குள்ளார கண்ணதாசன் செய்திருக்கிறது தான் வாழ்க்கை தத்துவம். அப்படியே ஒரு வாழ்க்கைனா என்னங்கிறத சாறு போட்டு ஜூஸ் போட்டு நமக்கு கொடுத்துருப்பாரு. இந்த தன்னுடைய குரல் மூலமாகவே நம்ம எல்லாம் கட்டி போடுகிற அந்த ராட்சச குரலன், அந்த ஜிம்மிக்ஸ் வேலை பார்க்கிற மந்திரக்காரர் டிஎம்எஸ் ஐயா அவர்கள் அப்படி ஒரு உருக்கமான பாடலாக இந்த பாட்டை பாடியிருப்பார். நடந்து வருவதே ஒரு ஸ்டைல் தான். இந்த பாட்டில் சிவாஜி கணேசன் ஒரு அயற்சியோட, ஒரு வேதனையோட, ஒரு இயலாமையோட நடந்து வருவார். அப்படி ஒரு மாதிரி தாக்கத்தை நமக்குள்ளார அந்த நடையே ஏற்படுத்திடும். சிவாஜி கணேசனுடைய ஒவ்வொரு நடையும் நடிக்கும். அதை ஞாபகத்தில் வச்சுக்கணும். போனால் போகட்டும் போடா, போனால் போகட்டும் போடா, இந்த பூமியில் நிலையாய் வாழ்ந்தவர் யாரடா, போனால் போகட்டும் போடா. இதுக்கு ஹம்மிங் எங்கிருந்தோ வரும். ஒரு எங்கேயோ சுடுகாடு இருக்கும், அங்க பணம் எரிஞ்சிக்கிட்டு இருக்கும், புகை வரும். அங்க எங்கிருந்தோ ஒரு சவுண்டு ஓஹோ அப்படின்னு வரும் பாருங்க. அந்த ஹம்மிங்கே நமக்கு ஒரு மாதிரி ஆக்கி விட்டுருவாங்க எம்.எஸ். விஸ்வநாதனும் டி.கே. ராமமூர்த்தி. அது சொல்றாரு பாருங்க. வந்தது தெரியும், போவது எங்கே, வாசல் நமக்கே தெரியாது. வந்தது தெரியும், போவது எங்கே, பிறந்தாச்சு வந்தாச்சு தெரியும், போறது எங்க, அந்த வாசல் நமக்கே தெரியாது. சரி, அடுத்த வரி, வந்தவரெல்லாம் தங்கிவிட்டால் இந்த மண்ணில் நமக்கே இடம் ஏது. வந்தவரெல்லாம் தங்கிவிட்டால் இந்த மண்ணில் நமக்கே இடம் ஏது. அடுத்த வரி பாருங்க கண்ணதாசன். வாழ்க்கை என்பது வியாபாரம், வரும் ஜனனம் என்பது வரவாகும், அதில் மரணம் என்பது செலவாகும். ஜனனம் என்பது வரவு, மரணம் என்பது செலவு. போனால் போகட்டும் போடா. அடுத்த வரியில அடுத்த கட்ட தத்துவங்கள். இரவல் தந்தவன் கேட்கின்றான், அதை இல்லை என்றால் அவன் விடுவான். இந்த உடம்பு, இந்த உசுறு, இதெல்லாமே இரவலா வந்தது. கடவுள் கொடுத்துருக்கான். அவன் கடவுள் கொடுத்துட்டு இப்ப கேட்கறான், கொடுத்தவனே கேட்கறான், விடுறா அவன் உசுர அப்படின்ட்டு. நம்ம விட்டுற முடியுமா? நம்ம முடியாதுன்னு சொல்ல முடியுமா? உறவை சொல்லி அழுவதனாலே உயிரை மீண்டும் தருவானா?
சார் சார் சார், கடவுளே கடவுளே, எங்க அப்பாவை ஏன் இறந்து போக வச்சிங்க, திரும்ப கொடுத்துருங்க. எங்க அம்மாவை ஏன் இறந்து போக வச்சிங்க, திரும்ப கொடுத்துருங்க. என் குழந்தைய ஏன் இறந்து போக வச்சிங்க, திரும்பி கொடுத்துருங்க. என் பொண்டாட்டியே இறக்க செஞ்சீங்க, திருப்பி கொடுத்துருங்க. அப்படிதான் திருப்பி கொடுத்துருவானா? இரவல் தந்தவன் கேட்கின்றான், அதை இல்லை என்றால் அவன் விடுவானா? உறவை சொல்லி அழுவதனாலே உயிரை மீண்டும் தருவானா? கூக்குரலாலே கிடைக்காது, இது கோட்டைக்கு போனால் ஜெயிக்காது, அந்த கோட்டையில் நுழைந்தால் திரும்பாது. போனால் போகட்டும் போடா. மருத்துவர் இல்லையா அவரு? அதனால அந்த கதாபாத்திரத்துக்கு தகுந்த வரிகளையும் கொண்டு வர்றார். எலும்புக்கும் சதைக்கும் மருத்துவம் கண்டேன், இதற்கொரு மருந்தை கண்டேனா, இருந்தால் அவளை தன்னந்தனியே எரியும் நெருப்பில் விடுவேனா. அடுத்த வரி பொதுவாக வந்துறார். நமக்கும் மேலே ஒருவனடா, அவன் நாளும் தெரிந்த தலைவனடா, தினம் நாடகமாடும் கலைஞனடா. போனால் போகட்டும் போடா, போனால் போகட்டும் போடா. இந்த பூமியில் நிலையாய் வாழ்ந்தவர் யாரடா, போனால் போகட்டும் போடா. இறப்பு அப்படிங்கிற அந்த விஷயத்துக்கு பதிலாக இழப்பு, ஒரு நல்ல நட்பு இழந்து போயிருச்சு, ஒரு நல்ல உறவு இழந்து போயிருச்சு அப்படிங்கிறதுக்கும் இந்த வரிகளை நம்ம பயன்படுத்தி பொருத்தி பார்த்துக்கலாம். போனால் போட்டு போட, அவ்வளவுதானே, போயிட்டு போது விடு, எத்தனையோ பார்த்தாச்சு, இதை பார்க்க மாட்டோமா அப்படிங்கிற ஒரு நம்மளுடைய சோகங்களை எல்லாம் மீட்டெடுத்து வேற ஒரு துணிக்கு தருகிற, ஒரு தெளிவை தருகிற கண்ணதாசனுடைய காவிய வரிகள். போனால் போகட்டும் பாடா போடாங்கிற அந்த பாடல் சிவாஜி கணேசனோட நடிப்புல டிஎம்எஸ் அவர்களுடைய குரல்ல மெல்லிசை மன்னர்களுடைய இசையில வந்த இந்த பாட்டை வாழ்வெல்லாம் பாட்டாக, வாழ்வுக்குரிய தத்துவமாகத்தான் நாம பார்க்கணும். வணக்கம்.